வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் சற்று வெளியான அதிரடியான சிறப்பு சர்வே திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். தற்பொழுது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய 2026 காலம் எப்படி இருந்துட்டு இருக்கு, என்ன நிலவரம், கள நிலவரம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா பார்ப்போம். குறிப்பாக இப்போது யாருக்கு ஓட்டு போடுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலங்கள் கேட்டு இல்லை ஓட்டு போடுறதெல்லாம் யாருக்கிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு காலங்கள் இருந்த காலத்தில் நான் இவங்களுக்கு தான் ஓட்டு போட போகிறேன், இவருக்கு தான் ஓட்டு போட போகிறேன், அவருக்கு தான் ஓட்டு போட போகிறேன், அவங்க ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும், இவங்க சொல்கிறது நல்லா இருக்குது, இவங்களுடைய கருத்துக்களும் சரி அவங்களுடைய கொள்கைகளும் நல்லா இருக்குது, இவங்க வந்தால் தமிழகம் நல்லாயிருக்கும் அப்படின்னு மக்களே அனைவருமே முக்கியமாக பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தற்போது இருக்கக்கூடிய இளைஞர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு தன்னுடைய ஓட்டை இவங்களுக்கு தான் போட போகிறன்ற தைரியமாக சொல்லும் அளவிற்கு அரசியல் புரிதல்களும் அரசியல் மாற்றங்களும் தமிழகத்தில் தேர்தல் மாற்றங்களும் நடக்க போகுது அப்படின்றது மட்டும் இதன் மூலமாக அது தெரியுது. எப்படி இந்த காலம் எப்படி மாறிட்டு இருக்கு அப்படின்றது பாருங்கள். அந்த மாற்றத்துலேயும் நம்மளும் மாறணும். ஓகேங்களா? இவங்க மட்டும் மாறினா போகாது, எல்லாருமே ஒவ்வொருத்தரும் மாறணும். ஓட்டு போடாத இது வரைக்கும் ஓட்டு போடாத எல்லாருமே ஓட்டு லிஸ்ட்டு அதை ஸ்லிப்பை எடுத்துகிட்டு போய் அன்றைக்கி 2023 அதாவது 23/4/2026 அன்று போய் எல்லாருமே தங்களுடைய வாக்குச்சாவடியில் போய் ஓட்டு செலுத்துங்க. யாருக்குன்னா போடுங்க ஓட்டு, ஆனால் கண்டிப்பாக ஓட்டை மட்டும் போட்டுருங்க. போட்டு இந்த ஒரு தமிழகத்தின் உங்களுடைய இந்திய ஜனநாயக கடமையை பார்த்திங்கன்னா ஆற்றுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் எதுக்கு வேணால் போகலாம், நோட்டாக கூட போடலாம், ஆனால் உங்களுடைய வாக்குகளை கண்டிப்பாக செலுத்துங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாட்டுக்கும் சரி நம்மளுடைய பெருமை விதத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு நல்லது. ஓகேங்களா? ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழலில் 4 முனை போட்டி தமிழகத்தில் நிலவுதுங்க. திமுக கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம், அதிமுக கூட்டணி கட்சிகள் இன்னொரு பக்கம், தாவேகா என்ற கட்சிகள் இன்னொரு பக்கம், நாம் தமிழர் கட்சி என்ற இன்னொரு பக்கம். 4 முனை போட்டியில் வெற்றி யாருக்கு அப்படின்றதான் பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? 4 பேர் பார்த்திங்கன்னா ஓடக்கூடிய ஓட்டப்பந்தயத்தில் முதல் ப்ரைஸ் யார் அடிக்க போகிறாங்க, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வின்னர் யார் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுகிறது. ஸோ அந்த ஒரு மெஜாரிட்டி லைனில் பார்த்திங்கன்னா மாற்றத்தை யோசிக்கக்கூடிய மக்கள்கள் கிட்டத்தட்ட முக்காவாசி மக்கள்கள் வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருந்தால் வேலைக்காவது தட்டி எழுந்து நம்ம அடுத்த ஒரு கட்டத்திற்கான பார்த்திங்கன்னா போகக்கூடிய நிலைமையை நம்ம கையில் எடுக்கணும் அப்படின்றத உணர்ந்த அரசியல் புரிதலோடு இருக்கக்கூடிய மக்கள்கள் விழித்து கொண்டார்கள். சிந்தியுங்கள் பார்த்திங்கன்னா சிந்தித்து வாக்களிங்கள் அப்படின்ற காலங்கள் பிறந்து விட்டது. மக்கள்களுடைய முடிவுகள் என்னமாக இருக்குதுன்னா மாற்றத்தை யோசிக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கணும் அப்படின்றத உணர்ந்துட்டாங்க. இப்பயும் திராவிட கட்சிகளுக்கு போடுறவங்க இருக்காங்க, ஸோ மாற்றி போடுறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த ரேஞ்சில் பார்க்கும்போது திராவிட கட்சிகளுக்கு 40% போடுற ஓட்டுக்கள் மக்களும் இருக்காங்க. 65% மாற்றத்தை யோசிக்கக்கூடிய மக்கள்களே இருந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இளைஞர்களும் இளைய தலைமுறை பிள்ளைகளும் பார்த்திங்கன்னா புதிய வாக்காளர்களும் மாற்றத்தை யோசிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.